வார்த்தை எனக்கு என்னமோ தவறாக தெரிகிறது சுவாமி. அங்கு சென்றால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும். இதுக்காக இவ்வளவு நான் கூட்டம் இந்த வார்த்தை சொல்லதற்காக நான் கூட்டம் எனக்கு அல்ல எனக்கு ஆபத்தா இதெல்லாம் அறிந்திருந்தும் என்னிடத்தை இப்போது வேண்டாம் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறாயே. ஏண்டா தம்பி, வீரம் விவேகம் கோபம் எல்லாம் முந்த யாரோ சிங்கப்படி உபயோகிக்க சொல்றாங்களே, அவங்க இருக்கும்போது காட்டிக்கணும். அப்படி ஒரு நாள் 2 நாள் கிடையாது, பல நாட்களாக உதவாங்க ஓடி வந்தாலும் அதெல்லாம் காலத்தில் கேட்டாங்க. அடி வாங்கின பையன், நீ அடி வாங்கின பையன் ஐயா இலக்கிய மாட்டினாரே. அவர் யாரும் நம்ம யுத்தத்துக்கு வந்தது கிடையாது. நம் வழியை படி எடுத்து சென்றானா நமக்கு தான் வழிய துன்பம் வாழ் வந்து பொண்டாட்டி ஒத்தமாவல எதுக்கு அடிக்கணும்னு கேக்குறேன். பொண்டாட்டி ஒத்தமாவல நம்ம வீட்டு யாமிக்கு மாடு 18 லட்சம் பசு மாடு, அந்த பசு மாட்டை எல்லாம் எங்கேயா கடத்த கம்மி கட்டி அவன் வச்சுன்னு இருக்கிறான். அந்த மாட்டை நான் மறக்க போறேன்னு சொல்றேன். போய் வாருங்க அப்படின்னு ஒரு மனைவி சொல்லணும். நான் போனாக்க இன்பம் வருமா அல்லது வருமா துன்பம் வருமா? நானே நானே பார்க்கும்போது நம்ம மாடுதானே நம்ம மாடு இப்ப சொல்றேன் இல்ல, அந்த ஆவு கோவெல்லாம் முந்தைய காலத்துல அப்ப அவனை மாடிக்கு போனாங்க, அந்த மாட்டை படிச்சானுங்க. அப்ப வந்து கோவம் வர்றது அது அப்போ. இப்ப பலம் இருக்காது, பலம் இருக்காது. என்னங்க
ஆதலால் மனைவியாக இருக்க முடியாத இடத்தை வருவார்த்தை உரைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று சாட்டை கொண்டு வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாளே. ஆனால் நான் உழைக்க வார்த்தை நன்மையான வார்த்தை உரைப்பன தவிர ஒரு காலம் தீமையான வார்த்தை என்பது கிடையாது. ஆமாங்க, இந்த பொண்ணு அடிச்சான முறை 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 அடிக்க பார்த்தேன். போய் வாங்க, நான் எதுக்கு ஒன்று அடிக்கிறேன்? ஐயா ஐயா நாதா வெற்றி காண்பேன் உரைத்துக் கொண்டிருக்கிறார் சுவாமி. அங்க என்ன நடக்கு தெரியுமா? ஐயா ஐயா வந்து விளையாடுற நாட்டிற்கு நாடதேசனால் உங்களுக்கு ஆபத்து வந்துவிடும். ஆனால் சொல்வதை கேளுங்க, போனால் உங்களுக்கு துன்பங்கள் வந்துவிடும். ஐயா போக பாட்டு அருமையாக இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண நாடி சமத்தேடி போனா வந்து விளையாடணும். சுந்தர வாட்டு எந்த மனமும் நொந்துமே போறாரு. என்ன அடி பைத்தியக்காரு அடி என்ன பாட்டம் இல்லாமல் கூட்டம் நேர்த்திமையாகவே ஓட்டி போறான். ஆமா ஓட்டி போறீங்க. அந்நாட்டில் உள்ள மாற்றம் அடைக்க வேண்டும் என்று உரைத்துக் கொண்டிருந்தாயே. ஏங்க ஒப்புல எப்படியாவது துன்பங்கள் வந்து எடுத்து விட தவிர 10 நாள் தொடர்ந்து கேளுங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்து நாளைக்கு கூட போகலாங்க. யார் தொடர்ந்து இப்ப எங்க உன்னுடைய செல்வத்தியாக மாறாயா அல்லது செல்வத்தியாக போகிறாயா அப்படி என்று கேட்கிறாயா? யார் சொல்லி போறீங்க? அதாவது அரசராக இருக்கும்படியான துரியோதனன் மன்ற வார்த்தை கேட்டு நானும் செல்கிறேன். அது மட்டும் இல்ல, இப்ப உனக்கு எனக்கு சரியா எழுதி வச்சிருக்காங்க பாட்டு. என்ன பண்ணா மாறா ரணசூரா நீங்கள் நாடி சமர்த்தேடி அப்படின்னு இந்த பைத்தியக்காரி சொல்றான். இவர் அடிச்சாக்க அங்க இருக்கிறது பூரா வெளியே சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ளே எனக்கு சாபம் கொடுக்குதுவா. அந்த பொட்டமுடி போட்டு அம்மா அடிக்கிறான். அந்த கட்டத்தனும் அவன் கையை குட்ட முடிக்கும் சொல்லுது இந்த பாட்டு. இது பூரா வெளியே சொல்லாட்டாலும் ஆட்டக்காரனுக்கு பாம்பு காரு மாரி எனக்கு நிறையவே கேட்கும். நான் அடிக்கிறேன் எழுதிட்டேன். நான் மச்ச நகர் சென்றால் எனக்கு ஆபத்து வருமே. உங்களுக்கு ஆபத்து வரும்.
என்ன ஆளு அவன் என்ன மீண்டும் மீண்டும் சொல்ற பாத்தீங்களா ப்ரோ? ஓ எங்க போன் பண்ண சொல்றான்? ஏங்க 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 நீ வாடி என்னங்க என்னங்க ஒரு பொண்ணு புள்ள போடு எவ்வளவு அடிக்குது எனக்கு மனசு இருக்குது முண்டை அவன் கூட சம போச்சு. போலீஸ் வேற போன் பண்ணத்தான் நான் சொல்றது கேளுங்க ஐயா என் வார்த்தை கொஞ்சம் கேளுங்க நான் என்ன ஆளு இடத்துல கொடுத்து அதாவது போய் வாருங்கள் மன்னா நம் பசுமதியெல்லாம் அடிக்க வாருங்கள் என்று அதோட இல்ல அதாவது ஒரு பெண்ணாக பிறந்தால் கணவனுக்கு பின் தூங்கி முன்னே எழுந்திருக்க வேணுமா? அது என்னவென்று கேட்டால் அந்த கணவனாகப்பட்டவன் காட்டு வேலைக்கு சென்றாலும் வெளியில சென்றாலும் எப்போ இரவு 12 மணிக்கு வந்தாலும் கணவனாகப்பட்டவர் வீடு வந்த போய் தான் சாப்பிடணுமா? பின்னால மழையா இருக்கும். அந்த கணவன் சாப்பிட்டு மீதி வைத்த பிறகு அந்த கணவனுடைய எச்சி சாப்பாடு தான் சாப்பிடணுமா ஒரு மனைவி? பின்னாடி அப்படி எல்லாம் உண்டு. அதற்கு பிறகு காலையில எழுந்து அந்த கணவன் எழுந்திருக்காது முன்பமே அந்த பெண்ணாகப்பட்டவள் எழுந்திருக்க வேண்டும். அப்படி முகத்தை கைவி அதுல திரதம் என்று சொல்லும்படியான பொட்டை வைத்து அதற்கு பிறகு வெளியே ஓடி வந்து வாசலை பெருக்கி ஆவை என்று சொல்லும்படியான பசு சாணத்தை கொண்டு வந்து தெரிவித்து அதை ஒரு மலரை கொண்டு வந்து வைத்து அதற்கு பிறகு சென்று அந்த மன்னனுடைய பாதத்தை வணங்கி எழுந்திருங்கள் மன்னா என்று உரைத்தால் அந்த ஆடவனாகப்பட்டவனை எழுந்து அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்தால் அந்த தூக்கத்திலே மூச்சு பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்தால் லட்சுமி கடாட்சமாக இருக்கும். வெளியே வந்து பார்த்தால் அந்த மலரை வைத்திருக்கிறாயே அந்த மலரை பார்த்தாக போற காரியம் மலர் போல மலர்ந்து வரும். அது போல அந்த ஆண்கள் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொம்பளை தான் சொல்லுவாங்க. ஆனா எனவே வெற்றிக்கு பின்னாடி நீ தான் எனக்கு சனி மாரி போகக்கூடிய போக கூடாது. அந்த கேம் உண்டை என்னை சாபம் குட்டிட்டே சப்போர்ட் அப்புறம் மறுபடியும் பசுமந்திரம் அழைக்க வருவேன் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்று ஜெயம் பெற்றிருக்கபடியான சிங்கப்பல் கட்சியான உபயால் கட்சி எல்லாம் விரோதம் அளித்தார் அல்லவா? அந்த சிங்கப்பல் கட்சியான உபயால் ஆண்டு மடித்தார் அல்லவா? அவரை மடித்தவரை நாட்டுதான் இருக்க வேண்டும். அவரால் உங்களுக்கு